அனைவருக்கும் வணக்கம். எம்.கே. ஸ்டாலின் நமக்கெல்லாம் முதலமைச்சர் அவ்வளவுதான். ஆனா உதயநிதி ஸ்டாலினுக்கு அப்பா, துர்கா ஸ்டாலினுக்கு கணவர் அப்படிங்கிறப்போ நம்மளை விட அவங்களுக்கு எவ்வளவு அக்கறை அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். அந்த அக்கறையில என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஒரு பக்கம் அப்போலோ மருத்துவமனையில எம்.கே. ஸ்டாலின் சேர்க்கப்பட்டிருக்காங்க. ஹார்ட் பல்ஸ் நார்மலா இல்ல, ஃபேஸ் மேக்கர் பொருத்தணும் அப்படின்லாம் சொல்லி புல்லட்டின் அப்படிங்கிறது வெளியாயிட்டு இருக்கு. ஹைதராபாத்ல இருந்து மருத்துவர்கள் வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்தி எல்லாம் வெளியாயிட்டு இருக்கு. பட் இந்த பக்கம் உதயநிதி ஸ்டாலினும் துர்கா ஸ்டாலின் அவர்களும் ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் ரொம்ப முக மலர்ச்சியோட கலந்துருக்காங்க. சோ இந்த உடல்நிலை சரியில்லை அப்படின்னு ஒரு விஷயம் போயிட்டு இருக்குல்ல, இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியல் இருக்கோ அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தேகம் எழுந்திருக்கு. இப்ப நான் சொன்ன விஷயங்களை கொஞ்ச நேரம் தள்ளி வச்சுட்டு சொல்ல போற விஷயங்களை கேட்டு இது கூட வந்து கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா என்ன நடந்திருக்கலாம், என்ன நடக்கலாம் அப்படிங்கிறது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். 2018 ஆகஸ்ட் 7ஆம் தேதி கருணாநிதி இறக்குற வரைக்கும் உதயநிதி ஸ்டாலினும் துர்கா ஸ்டாலின் அவர்கள், துர்கா ஸ்டாலினை நீங்க எங்கேயுமே ஃப்ரேம்ல பாத்துருக்க முடியாது. உதயநிதி சினிமாவில் இருந்ததுனால அப்பப்போ அவர்கிட்ட இன்டர்வியூ எடுக்கிறப்பெல்லாம் கேட்பாங்க, நீங்க அரசியலுக்குள்ள வருவீங்களா, அப்பா மாதிரி தாத்தா மாதிரி நீங்க அரசியலுக்குள்ள வருவீங்களா அப்படின்னு உதயநிதி கேட்டா என்ன சொல்வார் அப்படின்னா, ஐயோ என்னமோ அரசியல் அப்படின்னா தீண்டத்தகாத மாதிரி, எனக்கு அதுக்கும் சம்மந்தமே கிடையாதுங்க, நான் வரவே மாட்டேன் அப்படின்னு சத்தியம் அடிச்சு சொல்ற மாதிரி இன்டர்வியூலயே சொல்லுவாரு. அது எல்லாமே 2018 கருணாநிதி இறக்குற வரைக்கும். கருணாநிதி இறந்ததுக்கு அப்புறம் உதயநிதிக்குள்ளேயும் துர்கா ஸ்டாலின் அவர்களுக்குள்ளேயும் ஒரு பெரிய டிரான்ஸ்பர்மேஷன் அப்படிங்கிறது வருது. துர்கா ஸ்டாலினும் வந்து லைம் லைட்டுக்குள்ள வர ஆரம்பிக்கிறாங்க. உதயநிதியும் 2019ல 22 தொகுதிகளுக்கான சட்டமன்ற தொகுதிகளுக்கான அந்த தேர்தல் அப்படிங்கிறது நடக்குது. அதுல அங்கங்க பிரச்சாரம் அப்படிங்கறத பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதுதான் வந்து உதயநிதியோட பொலிட்டிக்கல் என்ட்ரி. கருணாநிதி சாகுற வரைக்கும் இங்க துர்கா ஸ்டாலினும் உள்ள கிடையாது, உதயநிதி ஸ்டாலினும் கிடையாது. பட் அவர் இறந்து போறாரு, அடுத்த வருஷமே இவங்க உள்ள குதிக்கிறாங்க. 2019 எலெக்ஷன்ல கேம்பெயின் அப்படிங்கிறது அந்த 22 சட்டமன்ற தொகுதிகளுக்கான கேம்பெயின் அப்படிங்கிறதுல உதயநிதி வராரு. வந்த உடனே அந்த கேம்பெயின் முடிஞ்ச உடனே என்ன சொல்றாங்க அப்படின்னா, உதயநிதி என்னப்பா இப்படி பிரச்சாரம் பண்றாரு, அவருக்கு கட்சியில பொறுப்பு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இளைஞரணி செயலாளரா மாத்துறாங்க. அப்ப கூட சரி எனக்கு கட்சி பொறுப்பு தாங்க, நான் வந்து தேர்தல் எல்லாம் நிக்க மாட்டேன் அப்படின்னு தான் சொல்லிட்டு, என்னை விட மூத்தவங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு தானே வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு உதயநிதி பேசிட்டு இருந்தாரு. ஆனா 2021 தேர்தலையும் எலெக்ஷன்ல நின்று எம்எல்ஏவா மாறுறாரு. சரி, எம்எல்ஏவா மாறினதுக்கு அப்புறம் என்ன கேள்வி கேட்கப்பட்டது அப்படின்னா, நீங்க அடுத்து எம்எல்ஏனா அடுத்து அமைச்சர் தானே, அமைச்சர் ஆவீங்களா அப்படின்னு கேட்டாங்க. பட் ஆகவே மாட்டேன், இந்த எம்எல்ஏ போஸ்டிங் அப்படிங்கறதாவது இந்த இதுவாவது மக்கள் என்ன தேர்ந்தெடுத்தாங்க, ஆனா அமைச்சர் அப்படிங்கிறது கட்சிக்குள்ளேயே முடிவு பண்ணி கொடுக்கறது, என்னை விட மூத்தவங்க எத்தனை பேர் இருக்காங்க, நான் இப்படி அமைச்சர் ஆவேன் அப்படின்லாம் சொல்லி உதயநிதி ஊட்டிட்டு இருந்தாருங்க. சோ இந்த விஷயம் வரைக்கும் இந்த 21ல இந்த உதயநிதி வந்து எம்எல்ஏ ஆனது வரைக்கும் ஓகே தான், எல்லாரும் ஓகே, கட்சிக்குள்ளேயே ஒத்துக்கிட்டாங்க, போனாங்க வந்தாங்க தான். எம்.கே. ஸ்டாலின் அவர்களுமே சரி மகனை எம்எல்ஏ ஆக்கிடுவோம் அப்படிங்கிற வரைக்கும் இருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் அந்த அமைச்சர் ஆக்கணும் அப்படின்னா கட்சிக்குள்ள நிறைய எதிர்வினை அப்படிங்கிறது வரும்ல. மூத்தவங்க, உதயநிதியை விட மூத்தவங்க, கட்சிக்காக ரொம்ப காலம் பாடுபட்டவங்க எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க எதிர்ப்பாங்கல்ல. சோ அந்த விஷயம் வந்து எம்.கே. ஸ்டாலின் அவர்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா கருணாநிதி கூடவே இருந்தவர். சோ எம்.கே. ஸ்டாலினை கருணாநிதி ஓரங்கட்டியே வச்சிருந்தாங்க அப்படின்னா ரொம்ப நாள் வரைக்கும் அவங்க கையிலேயே, கருணாநிதி கையிலேயே கட்சி இருந்தது அப்படின்னா, நான் உன்னை உள்ள கொண்டு வந்தேன்னா கட்சியில மூத்தவங்க இருக்காங்க, ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து கருணாநிதிக்கு தெரியும். அதை அவர் கூடயே இருந்ததுனால அது எம்.கே. ஸ்டாலினுக்கும் புரிஞ்சிருக்கு. சோ மகனை வந்து அமைச்சர்லாம் ஆக்க வேணாம் அப்படின்னு தான் முடிஞ்ச அளவுக்கு இருந்திருக்காங்க. பட் துர்கா ஸ்டாலின் இங்கதான் வந்து அடுத்து அவங்களுடைய ரூபத்தை காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வந்து நீங்க இந்த செய்தி எல்லாம் கேள்விப்பட்டிருக்கலாம். துர்கா ஸ்டாலின் வந்து ஒரு கிச்சன் கேபினெட்டா இருந்து வேலை பார்க்கறாங்க. அவங்க சொல்றத அழுத்தம் கொடுத்து, செய்யலனா கூட அழுத்தம் கொடுத்து எம்.கே. ஸ்டாலின் அவர்களை செய்ய வைக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி வெளியாயிட்டே இருந்தது. விளையாட்டுத்துறை அமைச்சரா உதயநிதி ஆவதற்கு முக்கிய காரணமா துர்கா ஸ்டாலின் தான் இருந்தாங்க. எம்.கே. ஸ்டாலின் அவர்களுக்கு அழுத்தம் கொடுத்து, நீங்க கடைசி காலகட்டத்துல தான் எல்லாம் நடந்துங்க, உங்க அப்பா தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டாங்க, நீங்க ரொம்ப வயசாகி தான் சிஎம் ஆனீங்க, அதே விஷயத்த அதே தவிர என் மகனுக்கும் பண்ணணும்னு நினைக்காதீங்க, நீங்க இருக்கிறப்பவே, நாம நல்லா இருக்கப்பவே நம்ம மகனை வந்து பெரிய இடத்துல கொண்டு போய் உட்கார வச்சிடணும் அப்படின்னு சொல்லி துர்கா ஸ்டாலின் அவர்கள் தான் அழுத்தம் கொடுத்திருக்காங்க. ஏன் அப்படின்னா எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் தான் தமிழ்நாட்டிலே ரொம்ப வயசானதுக்கு அப்புறம் முதலமைச்சரான நபர். அது வந்து ராஜாஜியா இருக்கட்டும், காமராஜராக இருக்கட்டும், பத்வாச்சலம், இல்ல அண்ணா, இல்ல கருணாநிதி, இல்ல ஜெயலலிதா, இல்ல எடப்பாடி பழனிசாமின்னு யாரை எடுத்து பார்த்தாலுமே
இவ்வளவு லேட்டா 70 வயசு ஆனதுக்கு அப்புறம் சிஎம் ஆனவங்க அப்படின்னா யாருமே கிடையாது. எல்லாருமே 60, 45, 50 அந்த வயசுலயே சிஎம் ஆயிட்டாங்க. பட் ரொம்ப வயசானதுக்கு அப்புறம் சிஎம் ஆன நபர்னா இந்த எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் தான். சோ நீங்க உங்க அப்பா செஞ்ச தவறால நீங்க வந்து இவ்வளவு வயசு ஆனதுக்கு அப்புறம் வந்து சிஎம் ஆகுறீங்க. இதே தவிர நீங்க உங்க மகனுக்கு செய்யக்கூடாது, நம்ம மகனுக்கு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் பதவியும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு கொடுக்கப்படுது. சோ கொடுக்கப்பட்டதுக்கு அப்புறம் சரி இதோட இந்த 5 வருஷம் ஆச்சு வந்து இந்த அமைச்சர் பதவியோட முடிச்சுப்போம், இதுக்கு மேல மகனுக்கு எதுவும் பதவி கொடுக்க கூடாது அப்படிங்கிற விஷயத்துல எம்.கே. ஸ்டாலின் இருந்திருக்காரு. பட் கொஞ்ச நாள் கழிச்சு துணை முதலமைச்சர் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து அங்கங்க எழுப்பப்படுது. சோ உதயநிதி பேர் அப்படிங்கிறது அடிப்படுது. அப்போதான் எம்.கே. ஸ்டாலின் அவர்களுக்கும் உதயநிதி அவர்களுக்குமே ஒரு மன வருத்தம் அப்படிங்கிறது ஏற்படுது. என்ன அடுத்தடுத்து போஸ்டிங் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, இப்படி கொடுத்துக்கிட்டே இருந்தா, ஏன்னா எம்.கே. ஸ்டாலின் வயசானவங்க, அவங்க எந்த மைண்ட் செட்ல யோசிப்பாங்க, இப்படி கொடுத்துக்கிட்டே இருந்தா மகனுக்கு நம்ம கட்சியில இருக்கவங்க என்ன நினைப்பாங்க, நம்ம மூத்த நிர்வாகிகள் என்ன நினைப்பாங்க, எலெக்ஷன்ல வேலை செய்யாம போயிட்டாங்கன்னா கட்சி என்ன ஆகும் அப்படின்லாம் யோசிப்பாங்கல்ல. சோ அத மாதிரி எம்.கே. ஸ்டாலின் யோசிக்க, துர்கா ஸ்டாலின் நீங்க உங்க காலத்து மைண்ட் செட்லயே இருக்காதீங்க, இந்த காலத்து மைண்ட் செட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதையே நீங்க டெபுட்டி சிஎம் ஆக்கணும் அப்படின்னு ஒரு உத்தரவையே போடுறாங்க. சோ அந்த காலகட்டத்துல தான் குடும்பத்துக்குள்ள பிரச்சனை. எம்.கே. ஸ்டாலின் பேசிக்கிறது கிடையாது, உதயநிதியும் எம்.கே. ஸ்டாலின் அவர்களும் பேசிக்கிறதே கிடையாது. ஏன்னா உதயநிதி ஸ்டாலின் வந்து ஒரு அம்மா புள்ளன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா அம்மாவுக்கும் இருக்கும்ல, இப்படி இருக்கும் சொசைட்டில இப்படி ஒரு பொசிஷன்ல இருக்கும் அப்படிங்கிறப்போ நம்ம மகனை எந்த அளவுக்கு உச்சத்துக்கு கொண்டு போய் வச்சு பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லா அம்மாவுக்கும் இருக்குல்ல. சோ அந்த எண்ணம் துர்கா ஸ்டாலினுக்கு இருக்கிறதுனால நீங்க துணை முதலமைச்சர் ஆக்கணும் அப்படின்னு ஒரு உத்தரவு அப்படிங்கிறத இது எல்லாமே குடும்பத்துக்குள்ள நடந்து அங்கங்க கசிஞ்ச விஷயங்கள் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். டெபுட்டி சிஎம்மாவும் உதயநிதி ஆயிடுறாரு. சோ உதயநிதி டெபுட்டி சிஎம் ஆனதுக்கு அப்புறம் என்ன பிரச்சனை வருது அப்படின்னா, 2026 தேர்தலில் நான் சொல்ற வேட்பாளரா தான் மினிமம் ஒரு 100 இடத்துலயாவது நான் சொல்லி அவங்கள சூஸ் பண்ணி தான் நீங்க வேட்பாளரா நடத்தணும் அப்படின்னு கட்சிக்குள்ள ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது உருவாக ஆரம்பிக்குது. நிறைய மூத்த அமைச்சர்கள் எல்லாமே அந்தந்த பகுதியில் இருக்கவங்க தான் சொல்றதுதான் வேட்பாளரா, தான் யார் எந்த நபரை சொல்றாங்களோ அவங்களதான் வேட்பாளரா நிறுத்தணும் அப்படிங்கிறதுல உறுதியா இருப்பாங்க. சோ ஒரு பக்கம் அமைச்சர்கள் இப்படி இருக்க, ஒரு பக்கம் உதயநிதி வந்து பிடிவாதமா நான் சொல்றவங்கள தான் நிறுத்தணும், அப்பதான் 26க்கு அப்புறம் நான் சொல்ற மாதிரி கட்சி பயணிக்கும். ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்க டைம்ல தான் யார் இந்த ஐடியாவை கொடுத்தாங்க அப்படின்னு தெரியல. நீ ஏன்பா 26ல நீ நினைக்கிறவங்களை வந்து கேண்டிடேட்டா நிறுத்தணும்னு நினைக்கிற, நீ ஏன் முதலமைச்சர் வேட்பாளரா ஆயிட அப்படின்னு யாரோ ஒரு ஐடியா கொடுத்திருக்காங்க. சோ நேரடியா உதயநிதி ஸ்டாலின் வந்து 2026ஓட முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொன்னா கட்சிக்குள்ள ஒரு பெரிய அதிருப்தி அப்படிங்கிறது இருக்கும். எல்லாரும் வேலை செய்வாங்களான்னு தெரியாது, மக்களே ஏத்துக்க மாட்டாங்க. எம்.கே. ஸ்டாலின் நல்லா தான் இருக்காரு, ஏன் திடீர்னு மகனை கொண்டு வந்துட்டாரு அப்படின்னு கட்சிக்குள்ள இருக்கவங்களே நிறைய பேசுவாங்க, நிறைய புரளி அப்படிங்கிறது பேசப்படும், மூத்த அமைச்சர்கள்ட்ட இருந்து எதிர்ப்பு அப்படிங்கிறது வரும். ஆனா இதுவே எம்.கே. ஸ்டாலின் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லை, இப்போ வந்து இன்னைக்கு வந்து இன்னும் 3 நாள் மருத்துவமனையில இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் 3 நாள் கழிச்சு இன்னும் 10 நாள் 15 நாள் ஆகும் முதல்வர் வந்து குணமாகி வர்றதுக்கு அப்படின்னு ஒரு செய்தி வெளியாகுது. அப்படின்னா 10-15 நாள் முதலமைச்சர் இல்லாம ஒரு மாநிலம் இருந்து, முதலமைச்சர் உடல்நிலை சரியில்லாம அந்த மாநிலம் இருந்தது அப்படின்னா மாநிலத்தோட சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஆயிடும், அது பிரச்சனை ஆயிடும், இது பிரச்சனை ஆயிடும். புதுசா யாராவது ஒரு நபரை வந்து அந்த 10 நாளைக்கு மட்டும் தற்காலிகமா வந்து ஒரு அந்த முதலமைச்சர் பதவியை வகிக்க சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு நரேட்டிவ் அப்படிங்கிறது செட் பண்ணப்பட்ட எந்த மூத்த அமைச்சர்கள் வந்து இல்ல மூத்த தலைவர் நான் தான் அந்த வேலையை பார்ப்பேன் அப்படின்னு யாரும் சொல்ல போறா? யாராவது ஒருத்தவங்க 2 பேர் சொன்னா சொல்லலாம், மத்தவங்க எல்லாரும் யாரை கை காட்டுவாங்க? உதயநிதி ஸ்டாலின் இருந்தா கரெக்டா இருக்கும், அவர் தான் ரொம்ப ஆக்டிவா எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்காரு. சோ அவரை முதலமைச்சரா ஒரு 10 நாள் தற்காலிகமா இருக்க வச்சோம் அப்படின்னா அவருக்கு சரியா பார்த்துப்பாரு அப்படின்னு எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சாங்க. அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த 10 நாள் எப்படி போகுது, அந்த 10 நாள் எந்த அளவுக்கு எதிர்ப்பு அப்படிங்கிறது கிளம்புது, மக்கள் அதை எப்படி ஏத்துக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த ஒரு ட்ரையல் மாதிரி பார்த்துட்டு எதுவும் பிரச்சனை கிடையாதுப்பா, எல்லாம் சுமூகமா தான் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓரம் கட்டிட்டு 2026 தேர்தலுக்கான முதல்வர் வேட்பாளராக திமுக சார்பில் இருந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நிறுத்தப்படுவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. அதுக்கான ஒரு அடித்தளமா தான் இப்போ எம்.கே. ஸ்டாலின் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லை அப்படிங்கிற விஷயத்த சொல்லி ஆரம்பிச்சு 26 தேர்தலுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் செட் பண்றாங்களோ, சிஎம் கேண்டிடேட்டா உதயநிதி தான் வரணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் செட் பண்றாங்களோ அப்படிங்கிறது தான் இந்த உடல்நிலை சரியில்லை அப்படிங்கிற இந்த விஷயத்த வந்து பார்க்கறதுக்கு தோணுது. முதலமைச்சர் அவர்கள் உடல் நலத்தோட சீக்கிரம் வரணும், அது பிரச்சனை கிடையாது. பட் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியலை நம்ம சொல்லணும்ல.
யாராவது இங்க வந்து அப்பாவுக்கு, அதாவது உதயநிதியோட அப்பாவுக்கு துர்கா ஸ்டாலின் அவர்களுடைய கணவருக்கு வந்து உடல்நிலை சரியில்லை, மருத்துவமனையில இருக்காங்க, இத மாதிரி ஹைதராபாத்ல இருந்து மருத்துவர்கள்லாம் வர வச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு புல்லட்டின் ஓடிட்டு இருக்க இதே டைம்ல இன்னொரு பக்கம் போயிட்டு புத்தக வெளியீட்டு விழாவில் வந்து இவங்க முகமலர்ச்சியோட கலந்துக்கிறாங்க அப்படின்னா இதுக்கு பின்னாடி என்ன இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கோங்க. 26லயே சிஎம் ஆக்கி பார்த்துடலாமே அப்படின்னு ஒரு அம்மாவுக்கு ஆசை வர்றதுல எந்த ஒரு தப்பும் கிடையாதுல்ல. அந்த ஆசையோட அடித்தளமா இது இருக்கலாம்ல. சோ என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. இது வந்து இத மாதிரிலாம் இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு அப்படின்னு நான் கடந்த காலங்கள்ல இருந்து நடந்திருக்க விஷயங்களை வச்சு நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இத மாதிரி சொசைட்டில நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.